ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஒரு கருப்பட்டி நிலக்கடலை உருண்டை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இது ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்பவே டேஸ்டி. அதுக்கு நான் நிலக்கடலையை ஓடிஜியில் வச்சு தாங்க வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஓடிஜி 180 டிகிரி செல்சியஸுக்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க. அதுலேயே 2 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கிறேன். இந்த நிலக்கடலையை நல்லா பரப்பி விட்டுக்கலாங்க. பரப்பி விட்டு ப்ரீ ஹீட்டான அவனில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதுங்க. நல்லா ஈவனாக நமக்கு நல்லா சூப்பராக வறுத்து வந்துடும். இது ஓவனில் வச்சுட்டு நம்ம கருப்பட்டி எடுத்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கருப்பட்டி எடுத்து ஒரு தண்ணியில் கரைச்சி பார்க்கலாங்க. அதில் கல் மண் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பாகு மாதிரி காய்ச்சி அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே நிலக்கடலை மிக்சியில் போட்டு அரைப்போம் இல்லைங்களா, அதோடையே போட்டு அரைச்சி நம்ம செஞ்சுக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மண் இருந்துச்சு, அதனால் நான் பாகு காய்ச்சி தாங்க செய்ய போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் 1.5 கப்பு 2 கப்பு நிலக்கடலைக்கு 1.5 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துருக்குறேங்க. அது ரொம்பவே டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். சுகர் நமக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இது பாருங்கள், நான் ஓடிஜியிலேருந்து நிலக்கடலையை எடுத்து தோலெல்லாம் நீக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போடுறேங்க. ஏலக்காய் பவுடரும் சேர்த்து இந்த மாதிரி குறைன்னு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் நல்லா கருப்பட்டியும் கரைஞ்சி வந்துருச்சுங்க. அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சேன். கரைஞ்சதுக்கப்புறமா அதை நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி இந்த கடாய்க்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நல்லா நுரைச்சி நமக்கு பொங்கி வரணுங்க. அதுதான் அதோடைய கரெக்டான பதம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும். அதுக்கு முன்னாடி நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இதோட சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஏலக்காய் நிலக்கடலை பவுடரை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணினா அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வேணாலும் நம்ம இந்த மாதிரி நெய் தடவைனா பிளேட்டில் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இல்லை உருண்டையாக வேணாலும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் 2 மாதிரியுமே செஞ்சுருக்கேன். இது பாருங்கள், ஸ்கொயராக செய்கிறதுக்காக நல்லா பரப்பி விட்டு வச்சுருக்கேன். உருண்டையாகவும் பிடிச்சி வச்சுருக்கேன். பாதி இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுருக்கிறேங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே அயன் அண்டு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுங்க. ஏர்டைட்டான கண்டெய்னரில் நம்ம போட்டு வைக்கிறப்போ நமக்கு ரொம்ப நாளைக்கு இது கெட்டு போகாதுங்க. ரொம்பவே ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.